ஆக்சுவலாக எங்கிட்ட டிராஃபிக் இல்லை காய்ச்சி எங்கள் அக்கா மக்கா டிராஃபிக்கு இந்த லேப்டாப்பே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லேப்டாப்பை கொடுத்துட்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. சென்னை டு சேலம் ஆஃபீஸ் போயிட்டு போகிறேன். 2 லாரி கைஸ். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மோட்டோ விளாகிங் செட்டப்பை கட்டிட்டேன் கைஸ் நம்ம ஹெல்மெட்டில் இருந்து. அதனால் வந்துட்டு நான் சிட்டிக்குள்ளே வீடியோ எடுக்க போகிறதில்ல. அவுட்ரு போயிட்டு தான் அதை செட் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன். நான் சிட்டி விட்டு தாண்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், சிட்டி அவுட்டரில் பார்ப்போம். பாப்போம்மா இதெல்லாம் டோல்கேட்டை தாண்டியாச்சு கைஸ். செங்கல்பட்டு டோல்கேட் இது. செங்கல்பட்டு டோல்கேட்டில் இப்போ தான் அந்த மவுண்ட்டு மாட்டினேன். இன்னும் போகணும் கைஸ். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் 300 கிலோமீட்டர் பக்கமாக போகணும். ஆக்சுவலாக எங்கிட்ட டிராஃபிக் இல்லை கைஸ். எங்கள் அக்கா மக்கா டிராஃபிக்கு. இங்கேருந்து பெருங்குடியிலேருந்து இங்கே வரத்துக்கே வந்துட்டு எனக்கு அரௌண்ட் வந்து 1 hour ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் போகணும். பார்க்கலாம், 3 hours போயிடலான்னு பார்க்குறேன். பிஃபோர் 10 கூகுள் மாதாஜி வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock காட்டுது. பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு. ஓகே கைஸ், வாங்க போகலாம். அப்பா அப்படியே புது லேப்டாப்பே கொடுத்துட்டாங்க கைஸ் கம்பெனியில். போய்ட்டு அப்படியே அடித்து பேசி புது லேப்டாப்பே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லேப்டாப்பை கொடுத்துட்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. வாங்கியாச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரி ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். அங்கே நம்ம ஒரு சேலம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். வாய்ப்பில்லை ராஜா. பட் இங்கேயே வந்துட்டு 5:15 வரையும் டைம் ஆக்கிட்டாங்க. அதனால் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு கைஸ். ஆனால் டிராஃபிக் தான் காலையில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு வண்டலூர்லேருந்து கீழே கேளம்பக்கம் போகிற வழியில் போனால் ரொம்ப பக்கம் ஆயிடுச்சு என் ஆஃபீஸுக்கு. என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா, மேப்பை பார்க்காமலேயே ஏதோ ஒரு கவனத்தில் வந்து பாலத்து மேலே ஏறி போயிட்டாங்க. பாலத்து மேலே ஏறி நானும் போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேப்பை வந்துட்டு தப்பாக போட்டிருந்தேன். போகிற பாதையும் வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனால் அங்கே தான் ஒரு காமெடியே. அது போரூர் அந்த வழி இருக்குல்ல, ராமாபுரம் அந்த சைடு டிஎல்எஃப் எல்லாம் இருக்கும். அங்கே போய் சிக்னல்ல மாட்டினம் பாருங்க சாமி. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையிலே நான் அப்படி ஒரு டிராஃபிக் ஜாமை பார்த்ததே இல்லை. வெறுத்துட்டேன் நான். என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு கையெல்லாம் எனக்கு வலி எடுத்துக்கிச்சு. பாமெல்லாம் அதை எப்படியோ ஓவர்டேக் பண்ணி அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துட்டேன். பெட்ரோல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா பார்ப்போம். நம்ம பைபிள் ஒன்று 200 கிலோமீட்டர் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி காட்டுறான். கொடுத்தானா சந்தோஷம், இல்லைன்னா திரும்பியும் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போகணும். ஒன் டேல பாருங்க, நம்மளோட நிறைய பெரிய மோட்டார் விளாகர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒன் டேல ஆஃபீஸ் போயிட்டு போகிற மாதிரி சென்னை டு சேலம் ஆஃபீஸ் போயிட்டு போகிறேன். பக்கத்தில் இருக்கிற மாதிரி. எல்லாம் யாருக்காக? நம்ம யூடியூப்காக தானே. அவுட்டரை தாண்டினதுக்கப்புறம் தான் வண்டியவே கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்ட முடியுது. சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டவும் முடியல. வரவனுங்களும் நமக்கு எனக்குனே வருவீங்களாடான்ற மாதிரி அந்த மாதிரி ஓட்டுறானுங்க. அப்படியே சுக்குன்னு இடிச்சிருப்பானுங்க 2 பேர். அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சு ரைடராக இருந்துட்டு இவனுங்க கூட சமாளிக்கணும். என்ன
நீ கலங்கஸ்தப்பா. இன்னும் ஃப்யூச்சரில் எவ்வளவோ சமாளிக்க வேண்டியது இருக்குது. எல்லாம் ஒரு பெரிய மேட்ரா சொல்லுங்க. அதுவும் ரோடு சொல்லி ஆகணும். அந்த தாம்பரம் ரோடெல்லாம் பேட்சா ஓட்டவே முடியல. லோக்கல்ஸுக்கு அந்த ரோடு பழகிருக்கும். பட்டு நம்மளை மாதிரி புது காசுக்கெல்லாம் ரோடு பழக்கம் இருக்காதுல்ல. அது போட்டு பேட்சா குண்டும் குழியுமா வெறுத்துட்டேன்பா நான் வாழ்க்கையே. நீங்கள் நிறைய பேர் நினச்சிருக்கலாம் ஆஃபீஸில் கொரியர் போடுவாங்களே அதுலேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட்டு நாம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து வாங்கினா நமக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிட்டு வாங்கலாம். அதனால தான் சாஃப்ட்வேர்ஸுமே வந்துட்டு நம்ம கூட இருந்து நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் சொல்கிறோமோ ஒர்க்குக்கு அது எல்லாமே வந்துட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு எதுவும் பெண்டிங் இருக்காது ஒர்க் செய்யும் போது. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. ஏறி வந்ததுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இந்த டைம் வந்துட்டு பீச்சுக்கு போகல. சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டது. டைம் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு பீச்சுக்கும் போகல, எந்த ஸ்பாட்டுக்கும் போகல. ஜஸ்ட்டு போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு லேப்டாப் வாங்கிட்டு வந்தாச்சு. இதே நாளைக்கு லீவாக இருந்திருந்தா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்திருக்கலாம். நாளைக்கு ஒர்க்காக போயிடுச்சு. நேற்று தூங்காமல் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி போகிறான் கூமிட்டேன். ஏமாதான் அடிச்சிருப்பான். ஆக்சுவலாக லாங் ட்ரைவ் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளவுஸை மறந்துடாதீங்க. ஃபார்மெல்லாம் வந்து எரியுது. ஒரு மாதிரி சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபார்மு. க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். பட் நான் வந்து மறந்துட்டேன். கிரேட் மிஸ்டேக் அது. அப்புறம் டீ இருக்குங்களா? ஆ டீ ஒன்று. ஆ அவ்வா ஓஹோ போடலையா? ஓகே கைஸ், அப்படியே டீ குடிக்க நிறுத்திட்டேன். டீ குடிச்சிட்டு கிளம்போம். ஓகே கைஸ், இந்த டீ கடையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. டேரெக்டாக சேலம் போகலாம், வீட்டுக்கு போகலாம். இன்னும் 200 ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் 260 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேருந்து விழுப்புரம் 113 கிலோமீட்டர். ஜேக்கு இந்த லைட்டோட விசிபிலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. படிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது ரோடு. எக்ஸ்ட்ரா ஃபாக் லாம்ப்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம வண்டிக்கு. நைட்டில் நிற்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. போட்டோ நின்னா கூட வருவாங்க. சைலண்டா நிக்கிறாங்களா, அதனால தெரியல. விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓ நிக்கிறாங்க நைட்ல அப்படின்னு. கொஞ்சம் பார்த்து கவனமா போகணும். ஜல்லி தான் நம்மளோட எதிரி, ஜல்லி மணல். இந்த ரோடே கொஞ்சம் பச்சா இருக்குது. ஆக்சுவலா சென்னை வந்து எனக்கு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணிருக்கு. அதை வந்து மறக்கவே முடியாது. அது என்னோட சம்பவம்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். வேலைக்கு சேர்ந்த புதுசு
ஆஃப்டர் 1 இயர் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு எல்லாரும் மேண்டட்டரியாக வந்துட்டு கம்பெனிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன் இங்கே சென்னை வந்துட்டு ஒரு 1 வீக் இருந்திருப்பேன். அதில் ஃப்ரெண்டை மீட் பண்ண பெருங்குடி, என் ஆஃபீஸுமே பெருங்குடி தான். அது பேக் சைடே அவனோட வீடுங்களா. அவனை பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு பேசிட்டு திரும்பி பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸில் வரலான்னு ஒரு பஸ்ஸில் ஏறினாங்க. அது ரெட் கலர் பஸ்ஸு, நம்பர் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ள ஏறிட்டா நல்ல கூட்டம், பயங்கர கூட்டம். அந்த ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். நான் டோர் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். என் கால் மட்டும்தான் உள்ள போணுச்சு. ஏறும் போது என் கால் மட்டும்தான் உள்ள போணுச்சு அந்த கூட்டத்துக்குள்ளார. எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இது டோர் மூடாது, வண்டி எடுக்க மாட்டார் டிரைவர். ஸோ அதனால என்ன பண்ணலாம் நம்ம இறங்கிடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. காலை உள்ள விட்ட கேப்ல ஃபோன் அடிச்சிட்டானுங்க என் ஃபோனை. நான் இன்னொரு ஃபோன் வச்சிருந்தேன், விவோ ஃபோனு. அந்த ஃபோனை கேப்ல சுட்டானுங்க. எனக்கா கையும் வரல காலும் வரல. ஊரு பேர் தெரியாத ஊர்ல இருக்கிறோம், யாராவது வேணும்னா நமக்கு உதவி கூட வரமாட்டாங்க. அதுவும் ஃபோன் இல்லாதது கையுடைஞ்ச மாதிரி இருக்குது. போய் கம்ப்ளைண்ட் கொடுன்றாங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எந்த பஸ்ஸுனே தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ எப்படின்னா எனக்கு சென்னையே நீங்களே தப்பா எடுத்துக்கணும். சென்னையே என்னதான் ஐயோ கடவுளே, ஒன்றும் சொல்றது இல்லை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு எனக்கு சென்னையை ஒரு மாதிரி வெறுத்துருச்சு. என்னடா நம்ம ஒரு வாரத்திலேயே சென்னை நம்மளை இப்படி வச்சு செய்யுது, அட கடவுளே ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு கிளஞ்சோட கையோட அந்த ஜிமெயில் இதெல்லாம் பண்ணிட்டு, எப்படின்னா ஃபோனை ஆன் ஆன உடனே உங்கள் டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி ஃபோன் போனது தான், சரி நெக்ஸ்ட் என்ன அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதியே. அப்பாடா போனதுனாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு வந்துட்டோம். கம்பெனியில் கேட்டால் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி ஃபோன் தொலைஞ்சு போச்சு, ஃபோனு வாங்கிட்டு திரும்பி ஊருக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, என் டீமில் நான் மட்டும்தான் சென்னை வந்தேன், மித்த எல்லாருமே ஸ்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டினியூ ஆகிடுச்சு என்னோட ஆஃபீஸில். என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாலும் அந்த சென்னை என்னை வச்சு செஞ்சுட்டு போறாங்க அந்த ஒரு சம்பவம், அது இன்னமும் என்னால் மறக்க முடியாது. 2 லாரி நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுது. One eternity later. பெட்ரோல் போட்டாச்சு. அடுத்த நிறுத்தம் தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 440 காட்டுனுச்சு, இப்போ 400 காட்டுது. ஓகே, எனிவேஸ் நமக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் தான் இருக்கு. எங்களுக்கு போனாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்கன்னு நினைக்கிறேன். லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தது இல்லாமல் பெட்ரோல் லோக்கலில் சுற்றுறதுக்கு. இன்னையே நோட் பண்ணுங்க ஐஸ், என்னடா ஏதோ ஒன்று இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ன தெரியுங்களா, ஹெல்மெட்லாம் அந்த ஸ்ட்ராப்பு போடல. நான் போடன்னு காற்றுக்கு அடிக்குது. நம்மளுமே நிறைய பேர் ஹெல்மெட் போடுறோம், ஆனால் ஸ்ட்ராப் நிறைய பேர் போடுறதில்ல. பட் ஸ்ட்ராப் கண்டிப்பாக போடணும். அதனால் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக
டூ வீலரை வந்து லைக் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. அதனால் எப்போ போனாலும் சரி ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் ஸ்ட்ராப் போடுங்க, க்ளவுஸும் யூஸ் பண்ணுங்க, ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட க்ளவுஸ் இருக்கு, ஆனால் நான் வந்து மறந்துட்டு வந்துட்டேன் அர்ஜென்ட்டில். அதனால் ஆல்வேஸ் உங்ககிட்ட என்ன வாங்க முடியுமோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ அதை முதல் வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ண பழகிக்கோங்க காய்ஸ். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய்ஸ் வாங்க போகிறேன். ஒவ்வொன்றா தான் வந்து வாங்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் க்ளவுஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃபுல் க்ளவுஸ் தான் வாங்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு க்ளவுஸ் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிளம்பிட்டு இருக்குது. ஒரு க்ளவுஸ் வாங்கணும் அப்படின்றது. ஆஃப் க்ளவுஸ் இல்லை கைஸ், இந்த இதுவரையும் நல்லா பெருசாக வருங்களா அந்த மாதிரி க்ளவுஸ். என்ன திடீர்னு 320 தான் காட்டுது, 30 எங்கே போச்சு? என்னடா நம்ம பைக்கு கோளாறு கொடுக்குது கைஸ், என்னன்னே தெரியல. என்ன சொல்லிட்டு இருந்தேன், க்ளவுஸு. ஆமாம் கைஸ், இப்போ வந்து க்ளவுஸ் தான் வாங்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிளம்பிட்டு இருக்கு. அதெல்லாம் வாங்கணும்னு தோணிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நீங்கள் நல்ல க்ளவுஸாக ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி டோல்கேட்டு கிட்ட நின்றுட்டு இருக்கேன். நான் ரைட் பண்ணுறதையே காட்டிகிட்டு இருந்தேன்னா பேசாமல் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் போர் அடிச்சிடும். அதனால் வந்துட்டு வேறு ஊர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இதிலிருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு சேலம் காய்ஸ், ஆத்தூர் போய் அந்த வழியாக போகுது. ஆக்சுவலி சின்ன சேலம் அந்த வழின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் காய்ஸ், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. ரெண்டு சைடும் இந்த ரோடு நல்லாயிருக்கும். 8 hours later. காய்ஸ் ஒரு வழியாக சேலம் வந்துட்டேன் காய்ஸ். சிங்கிள் ஸ்ட்ரெச்சு, எங்கேயுமே நிறுத்த கிடையாது. 260 கிலோமீட்டரா. அந்த டீ கல்லில் நின்று பிரேக் எடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்த கிடையாது. அந்த டோலில் மட்டும்தான் உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கேன். மற்றபடி எங்கேயுமே பிரேக் எடுக்கல. 260 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சு, வேறு லெவல் இல்லை. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைட்லேயே 1 டேலே கவர் பண்ணியிருக்கோம். போன கிலோமீட்டர் 360, வந்த கிலோமீட்டர் 360. நாங்கள் மொத்தம் அரௌண்ட் ஒரு 700 கிலோமீட்டருக்கு பக்கமாக ஒரு ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவ் அமைஞ்சிருக்கு. எப்படி செம்மல்ல? ஹோட்டல் கடை இருக்குது, சாப்பிடல. போய் மொதல் அம்மா பார்த்துட்டு வருவோம். அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எடுத்துறா வண்டிய, அம்மா வரல போல. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அப் அண்ட் டவுன் 700+ கிலோமீட்டர்ஸ். ஜஸ்ட் விலாக் மட்டும்தான், வேறு எந்த பிளேசஸுமே போய் நம்ம கவர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் சென்னை போகும்போது நிறைய பிளேசஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க கைஸ். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு வழங்குங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பாய்.